சிவன் பார்வதி கல்யாண கதை. ஒருமுறை தாரகாசுரன் என்ற அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக விளங்கினான். அவனை கொல்லக்கூடியவன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகனாகவே இருக்க முடியும் என வரம் பெற்றிருந்தான். ஆனால் சிவன் அஸ்தம பரமேஸ்வரனாக யோகத்தில் மூழ்கியிருந்தார். சதாசிவமாக ஆனந்தத்தில் இருந்தார். உலகம் தாரகாசுரனால் தொந்தரவு அடைந்து கொண்டிருந்தது. தெய்வங்கள் பார்வதியை இமவான் மகளை சிவனை மணக்கச் செய்ய முயன்றனர். பார்வதி சிவனை பெரிதும் நேசித்தாள். ஆனால் சிவன் அவளது அன்புக்கு அக்கறையில்லாமல் இருந்தார். அவள் தவமிறந்தாள். கடும் தவம் செய்தாள். பாறை மீது முழங்கால் இரத்தமாகும் வரை உட்கார்ந்தாள். அவளது சுத்தமான அன்புக்கும் தவத்திற்கும் கவர்ந்து போன சிவன் ஒரு நாள் அவளது முன் தோன்றி, பார்வதி, உன் தவம் வெற்றியடைந்தது. உன்னது அன்பும் உண்மை. நீ எனது சக்தியாக இருக்க வேண்டியவள். இதனால் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த திருமணம் மிகப்பெரிய நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. கங்கையும் விஷ்ணுவும் திருமணத்துக்கு வந்தனர்.